அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக இருக்கும். பாலிட்டி மட்டும் போன வீக் நான் கொடுத்துட்டேன். அதை வந்து பேராகிராஃப் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லைனராக இருக்கும். ஓகே, இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா காதலாக கேட்டணும். அப்படி இல்லையா ஒன்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு ஒரு டைம் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு ஃபன்னுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதை வந்து வேறு எந்த மாதிரி எடுத்துக்கூடாது. சரியா? ஓகே. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் வந்து ஏஎஸ் குமாரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நீங்களாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திலகம் 2.0 பேட்சில் இருக்கவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். நம்ம திலகம் 2.0 பேட்சில் நம்ம ஃபேமிலி டிஸ்கஷன் குரூப்பில் கூட அந்த சிஸ்டர் இருப்பாங்க, குமாரி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்கிறேன். அவங்கள வந்து நம்ம கேர்ள்ஸ் குரூப்புக்கெல்லாம் ஒரு தலைவராக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி. ஓகே, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேசிய ஆதி திராவிடர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா. தேசிய ஆதி திராவிடர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா. ஓகே, புரிஞ்சுதா? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி, தேசிய ஆதி திராவிடர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா. ஓகே. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக சொல்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு 30 நாளுக்குள்ளே தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. துணை ஜனாதிபதி தேர்தலில் 12 நியமன உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம். அதான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்குல்ல, அதில் 12 நியமன உறுப்பினர்களுமே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கொஸ்டின் அடங்கியிருக்கு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் எத்தனை நியமன உறுப்பினர்கள்? 12. அப்போ எல்லாருமே வாக்களிக்கலாமா? வாக்களிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். நிசார் செயற்கைக்கோளின் எடை 2393 கிலோ. இது எப்படி ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிசான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, இப்போ 23 கிலோ இருக்கிறாங்க, ஃப்யூச்சரில் 93 கிலோ இருப்பாங்க. நான் யாரையும் இது பண்ணி சொல்லலை, ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். நிசான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இப்போ 23 இருக்காங்க, ஃப்யூச்சரில் 93 கிலோ கூட இருப்பாங்க. அப்போ நிசார் செயற்கைக்கோளின் எடை 2393 கிலோ. ஓகே, அடுத்தது பாருங்கள். அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை முறைகளை அறிய பார்கோடு மற்றும் ஆன்லைன் பதிவு முறை அறிமுகம் செய்த மருத்துவமனை கோவை அரசு மருத்துவமனை தான். ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். சர்வதேச சிறுகோள் தினம் ஜூன் 30. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஜூன் 2 எழுத்து 30. சர்வதேச சிறுகோள் தினம் ஜூன் 30. 30ன்னு போட்டு நீங்கள் ஒரு சிறு கோளை வந்து வரைஞ்சிட முடியும். 30 அப்படிங்கிற ஒரு நம்பரை போட்டு அதை அப்படியே இழுத்து சிறுகோள் வந்து வரைய முடியும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் நான் இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஷார்ட்கில் நிற்கிதோ இல்லையோ, கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்த உடனே அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இந்த ஒரு மொக்கையாக ஒரு இது சொன்னாங்க பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சர்வதேச சிறுகோள் தினம் ஜூன் 30. ஓகே, அடுத்து பாருங்கள். தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? 2-3 பேர் தான் ஆக மொத்தத்தில் விண்வெளிக்கு போக முடியும்னே சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போல்லாம் எல்லாருமே போகலான்னு சொல்கிறாங்க. தேசிய விண்வெளி தினம் வந்து ஆகஸ்ட் 23. ஓகே, தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. இந்தியா இங்கிலாந்து இடையே தடையில்லா ஒப்பந்தம் என்னைக்கு வந்து கையெழுத்தாச்சு? 24/7/2025. இந்தியா இங்கிலாந்து இடையே தடையில்லா ஒப்பந்தம் 24/7/2025 இன்னைக்கு கையெழுத்தாச்சு.
10வது கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு எந்த மாவட்டத்தில் சிலை அமைக்கப்படும் என பாரத பிரதமர் மோடி அறிவித்தார் அப்படின்னா அரியலூர். தெரிஞ்சுக்கோங்க, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு எந்த மாவட்டத்தில் சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார்? அரியலூர். நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவுக்கான தனியான விண்வெளி நிலையம் பாரதிய அந்தரிக் நிலையம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? 2035க்குள். இந்தியாவுக்கு தனியாக விண்வெளி நிலையம் கொண்டு வராங்களாமா. அது பேர் என்ன? பாரதிய அந்தரிக் நிலையம். எந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வராங்களாம்? 2035க்குள்ளே கொண்டு வராங்களாம். தெரிஞ்சுக்கோங்க, வாங்க போகலாம். ஓகே, இப்போது ரீசெண்டாக ஜூலை 27, 2025 அன்றைக்கி வந்து அப்துல் கலாமுடைய நினைவு தினம் கொண்டாடினாங்க. இது பண்ணாங்க. அப்துல் கலாமோட நினைவு தினம் வந்து இது பண்ணாங்க இல்லையா? அது வந்து எத்தனையாவது நினைவு தினம் அப்படின்னா 10வது நினைவு தினம். ஓகே, கொஞ்சம் ஏதாவது சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போது ஜூலை 27, 2025 அன்றைக்கி அப்துல் கலாமோட நினைவு தினம் இது பண்ணாங்க இல்லையா? அது வந்து எத்தனையாவது நினைவு தினம் அப்படின்னா 10வது நினைவு தினம். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்துல் கலாமுடைய நினைவு தினம் என்னைக்கு வரும் அப்படின்னா ஜூலை 27. ஓகே, ஜூலை 27, 2025 அன்றைக்கி வந்து அப்துல் கலாமோட நினைவு தினம் இந்த இயரில். அப்போ அது வந்து லாஸ்ட் இயரில் அது வந்து எத்தனையாவது? 10வது. இப்போ 2026 வந்துச்சுன்னா அது 11வது. கொஷின் நெக்ஸ்ட் இயரில் இப்படி கூட கேட்கலாம். ஜூலை 27, 2025 அப்துல் கலாமோட எத்தனையாவது நினைவு தினம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா 10வது. உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் ஜூலை 28. சரியா? உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் ஜூலை 28. உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் ஜூலை 28. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஜூட் சொல்லிட்டு 28 நாளும் வந்து காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரணும். ஓகே, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, உலக இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 நாள் போய் காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்போ ஜூலை 28. சரியா? பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்த 3வது துணை ஜனாதிபதி யார்? ஜெகதீப் தன்கர். இன்னொரு தகவல் அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் 14வது துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து ஜெகதீப் தன்கர். என்னைக்கு வந்து பதவியில் ஜாயின் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/8/2022 அன்னைக்கு அவர் பதவியில் ஜாயின் பண்ணார். பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்த 3வது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். இப்போ இதில் 14வதுன்னு சொல்கிறீங்க. அதாவது நாட்டின் 14வது துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர் என்னைக்கு ஜாயின் பண்ணார்? 11/8/2022 ஜாயின் பண்ணார். இப்போ அடுத்த கொஷின், பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்த 3வது துணை குடியரசுத் தலைவர் யார்? ஜெகதீப் தன்கர். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலம் 10 ஆண்டுகளாக 1/8/2025 முதல் நீடிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலம் 10 வருஷமாக நீடிச்சிருக்காங்களாமா. எப்போத்திலிருந்து? 1/8/2025, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து. கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலம் 10 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் 2025 முதல். ஓகே, பாருங்கள். அடுத்தது பாருங்கள், உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்? 1, 2, 12 அப்படின்னு போட்டு நீங்கள் யானை வரைஞ்சிடலாம். ஆக மொத்தம் பெரிய யானையை வரைஞ்சிடலாம். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலக யானைகள் தினம் அப்படின்னா ஆகஸ்ட் 12. மறப்பீங்களா? நான் இவ்வளோ மொக்கையாக சொல்கிறேன், இது நீங்கள் மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. 12, 1, 2ன்னு போட்டு நீங்கள் பெரிய ஆக மொத்தத்தில் பெரிய யானையை வரைஞ்சிடலாம். உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம், சீக்கிரம் பார்க்கலாம். பசுக்களை பாதுகாக்க மத்திய அரசு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தை அமல்படுத்திய ஆண்டு 2014. ரொம்ப முக்கியமானது.
பசுக்களை பாதுகாக்க மத்திய அரசு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தை அமல்படுத்திய ஆண்டு வந்து 2014. நம்ம வந்து என்ன பசுவை வந்து நம்ம என்னவா நினச்சிக்கலாம், ஒரு கோவில் அப்படின்னு நினச்சிக்கலாம். ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தை அமல்படுத்திய ஆண்டு வந்து 2014. இது முக்கியமான இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. பசுக்களை பாதுகாக்க மத்திய அரசு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்து 2014. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. விவசாயிகளுக்கான தேசிய கமிஷன் தலைவராக MS சுவாமிநாதன் நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2004. விவசாயிகளுக்கான தேசிய கமிஷன் தலைவராக MS சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2004. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு நியமித்தது. அது எந்த வருஷம்? 2022. இதில் 2 கொஷின் இருக்குது. நான் இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அது ஒரு கொஷினாக உங்களுக்கு வராது, 2 கொஷினாக வரும். மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி யாருடைய தலைமையில் வந்து தமிழக அரசு நியமித்தது? நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில். எத்தனை பேர் கொண்ட குழு? 14 பேர் கொண்ட குழு. எந்த வருஷம்? 2022. இதில் ஒரு கொஷினில் 3 தகவல் இருக்குது பாருங்கள் இன்னொரு டைம். மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அறிவித்தது. எந்த ஆண்டு? 2022. புரிஞ்சதா? பாருங்கள் அடுத்தது. அருந்ததி ராயின் ஆசாதி புத்தகத்திற்கு காஷ்மீரில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் அப்டேட்டுங்கிறதுனால இருக்குது. அருந்ததி ராயின் ஆசாதி புத்தகத்திற்கு காஷ்மீரில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எந்த புத்தகத்திற்குன்னு கூட கேட்கலாம். அருந்ததி ராயின் ஆசாதி புத்தகத்திற்கு காஷ்மீரில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து இந்தோனேஷியா. உலகிலேயே அதிக மக்கள் முஸ்லீமாக இருப்பாங்களாம் மக்கள் தொகையில். உலகிலேயே அதிக முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தோனேஷியா. ஓகே. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு SCO 2025 வந்து எங்கே நடந்துச்சு? எங்கே? சீனா. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு SCOன்னு சொல்லுவாங்க. அது எங்கே? 2025 சீனா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தபால் துறையில் பதிவு தபால் சேவை அறிமுகம் செய்யப்பட்ட நாள் 1/11/1849. தபால் துறையில் இதெல்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தபால் துறையில் பதிவு தபால் சேவையை அறிமுகம் செய்யப்பட்ட நாள் வந்து 1/11/1849. தேசிய கைத்தறி தினம் என்னைக்கு? ஆகஸ்ட் 7. தேசிய கைத்தறி தினம் என்னைக்கு? ஆகஸ்ட் 7. தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7. ஓகே. ஆக மொத்தத்தில் அந்த கைத்தறி அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே 7 நாள் வேலை செய்வாங்க. அப்போ தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7. 25வது கொஷின் பாருங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கேட்டுருங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் சொல்லுவேன். ஓகே. பாருங்கள். சந்திரனில் 2030க்குள் அணுமின் நிலையம் அமைக்க உள்ள நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். சந்திரனில் 2030க்குள்ளே அணுமின் நிலையம் அமைக்க உள்ள நாடுகள் எது? சீனா, ரஷ்யா. ஓகே. பாருங்கள். குடியரசு துணைத் தலைவராக போட்டியிடும் வேட்பாளரை எத்தனை MPக்கள் முன்மொழிய வேண்டும்? 20. இப்போது நம்ம குரூப்பில் இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து MPக்கள்லாம் முன்மொழியணும். அப்போ ஒரு 20 MPக்கள் வந்து முன்மொழிய வேண்டும். ஒரு குடியரசு துணைத் தலைவராக போட்டியில் ஈடுபடுற வேட்பாளருக்கு எத்தனை MPக்கள் வந்து முன்மொழிய வேண்டும்? 20. தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷினில் ரொம்ப முக்கியமானது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோவா மாநிலத்திற்கான ST இடஒதுக்கீட்டால் அந்த மாநிலத்தின் பேரவையில் ஒரு இடம் ST பிரிவினருக்கு கிடைக்கும். 28வது கொஷின் பாருங்கள். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். அதான் இந்த லாஸ்ட்டாக பாலிட்டி மட்டும் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? ஆகஸ்ட் மந்த்துக்கான பாலிட்டி மட்டும் அதில் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் கொஷினே அதான் கொடுத்துருப்பேன். ஒரே நாடு ஒரே தேர்தல். 129வது சட்டத்திருத்த மசோதா கொடுத்தேன் இல்லையா? இது பாருங்கள். அதுதான் இது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் மக்களவை மாநில பேரவைகளுக்கு வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா 129. அது உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பேன். இது ஒன்லைனர் மாதிரி இருக்குது. மாநில தலைமை தகவல் ஆணையர் யார்? ஷகில் அக்தர்.
மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷகில் அக்தர். சட்டுன்னு போய் அங்கே இருக்கிற நியூஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷகில் அக்தர். மறக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷகில் அக்தர். போடூல் புயலால் தாக்கப்பட்ட நாடு எது? தைவான். போடூல் புயலால் தாக்கப்பட்ட நாடு தெரியும் இல்லையா, நியூஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. போடூல் புயலால் தாக்கப்பட்ட நாடு வந்து தைவான். சர்வதேச பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9. சர்வதேச பழங்குடியினர் தினம் வந்து ஆகஸ்ட் 9. இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்ஸ் பார்த்தா டக்குன்னு அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே 7 டேஸில் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 7 நாள் கழித்து இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டே கொடுப்போம் பார்த்தீங்களா, அன்றைக்கி இது ஒன்ஸ் ரிப்பீட்டாக கேட்டுட்டு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காது. ஓகே. சர்வதேச பழங்குடியினர் தினம் வந்து ஆகஸ்ட் 9. நெக்ஸ்ட் பாருங்கள், உலக புலிகள் தினம் ஜூலை 29. ஜூட். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, 29 புலிகள் துரத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஜூட் சொல்லிக்கிட்டு 29 நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் 30, 31 ஓட தேவையில்லை அப்படின்னா 30, 31 நீங்கள் பாட்டுக்கு அசதியில் தூங்கிடுவீங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஜூட் சொல்லிவிட்டு 29 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புலிகள் தினம் வந்து ஜூலை 29. ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் வந்து ராஜஸ்தான். பாருங்கள், ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்த மாதிரியெல்லாம் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆணவ கொலைகளுக்கு. ஏன்னா இப்போ கரண்ட் அப்டேட்டில் என்ன போயிட்டுருக்குது அது ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் வந்து ராஜஸ்தான். திருநங்கைகளுக்கு தனித்துவமான கொள்கை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. திருநங்கைகளுக்கு தனித்துவமான கொள்கை அவர் அறிவித்தது யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள் 35வது பாருங்கள். ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் மொத்தம் எத்தனை பேர்? 782 பேர். ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி மக்களவை, இதை வந்து நான் ஏன் ஆகஸ்ட் 2025 நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து 2026 தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். 2026 கடைசி அந்த டைமில் தான் எழுத போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பல்சரி மஸ்ட்டு படித்தாகணும். அப்போ நமக்கு வந்து அப்போது வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 2025 என்ன, இதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டும் படிப்போம். இதுக்கு முன்னாடி இயரில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஆமாம் போன வருஷம் இது படித்தோம்ல, அப்போ இதுவா இந்த டைமு அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆவீங்க. அதுக்காக தான் ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் மொத்தம் எத்தனை பேர்? 782. ஓகே பாருங்கள். மேக வெடிப்பு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உத்தரகாண்டில் கீர்கங்கா ஆறு பகுதியில் மேக வெடிப்பு எங்கே நடந்துச்சு? ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி உத்தரகாண்டில் கீர்கங்கா ஆறு பகுதியில். 37வது பாருங்கள், முடிவாகும் துணை குடியரசுத் தலைவர் பதவி தேர்தல், அதாவது காலியாகும் சொல்லலாமா, காலியாகும் துணை குடியரசுத் தலைவர் பதவி தேர்தல் அந்த சரத்து விதிகள் தெரிஞ்சுக்கோங்க. 68 பிராக்கெட்டில் 2, 68 கீழ் 2. காலியாகும் துணை குடியரசுத் தலைவர் பதவி தேர்தல் வந்து காலியாகும் துணை குடியரசுத் தலைவர் பதவி தேர்தல் வந்து 68 கீழ் 2. அடுத்தது பாருங்கள், தனி மனித சுதந்திரம் பிரிவு 21 சரத்து 21 படிச்சிருப்பேன் இல்லையா. தனி மனித சுதந்திரம் வந்து சரத்து 21. அதாவது இது என்ன திடீர்னு இந்த பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வருது அப்படின்னா, இப்போது இந்த மந்த் இந்த இது ரிலேட்டடாக படிக்கும்போது அப்போ அப்டேட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும், அதில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம அதையும் பார்த்துக்கணும். அதுக்காக தான் தனி மனித சுதந்திரம் வந்து சரத்து 21. விண்குழுமம் வியட்நாம். ஓகே, விண்குழுமம் வியட்நாம் அதை வச்சுக்கோங்க. அது அந்தளவுக்கு இது இல்லை. விண்குழுமம் வியட்நாம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கலைஞர் பல்கலைக்கழகம் இங்கே கும்பகோணம், கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணம். வெரி குட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உள்துறை அமைச்சராக அதிக காலம் பதவி வகித்தவர் வந்து அமித்ஷா அவர்கள். ஓகே, ஜம்மு காஷ்மீரோட நீக்கம் பிரிவு ஏற்கனவே தெரியும் இல்லையா, 370. அது வந்து எப்போது?
டேட் என்ன? ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி 2019, 5/8/2019. ஜம்மு காஷ்மீர் நீக்கம் பிரிவு 370. எப்போ? ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா பிலிப்பைன்ஸ் மொத்த ஒப்பந்தம் வந்து எத்தனை? 9. இந்தியா பிலிப்பைன்ஸோட மொத்த ஒப்பந்தம் வந்து 9. இந்தியா பிலிப்பைன்ஸோட மொத்த ஒப்பந்தம் வந்து 9. இந்தியா பிலிப்பைன்ஸ் மொத்த ஒப்பந்தம் 9. சிங்கப்பூர் தேசிய தினம் ஆகஸ்ட் 9. சிங்கம் புலி எழுதினாலும் ஆக மொத்தம் வந்துடுது இல்லையா? சிங்கப்பூர் தேசிய தினம் வந்து ஆகஸ்ட் 9. சிங்கப்பூர் தேசிய தினம் ஆகஸ்ட் 9. ஓகே, நான் முதல்வன் திட்டத்திற்காக தமிழக அரசு வந்து 3 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. ஓகே, கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைய உள்ள மாநிலம் குஜராத். தெரிஞ்சுக்கோங்க, கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைய உள்ள மாநிலம் வந்து குஜராத். இன்னி கொஞ்சம் தான் பாருங்கள். கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமையுள்ள மாநிலம் குஜராத் பார்த்துட்டோமா? உலகக்கோப்பை செஸ் தொடரில் பட்டம் வென்ற இந்தியர் வந்து திவ்யா தேஷ்முக். உலகக்கோப்பை செஸ் தொடரில் பட்டம் வென்ற இந்தியர் திவ்யா தேஷ்முக். உலகக்கோப்பை செஸ் தொடரில் பட்டம் வென்ற இந்தியர் திவ்யா தேஷ்முக். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி எவ்வளோ அப்படின்னா 25%. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி எவ்வளவு? 25%. தொழில் உரிமம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தெரிஞ்சுக்கோங்க, 1958. தொழில் உரிமம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. CRIP புதிய ரத்தம் கண்டறியப்பட்ட மாநிலம் வந்து கர்நாடகா. CRIPன்னு சொல்லுவாங்க. ஓகே, CRIP புதிய ரத்தம் கண்டறியப்பட்ட மாநிலம் வந்து கர்நாடகா. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போ? 2/8/2025. ஓகே, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போ? நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 2/8/2025. ஓகே, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், இந்த திட்டம்லாம் ரொம்ப முக்கியமானது. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 2/8/2025. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 2/8/2025 அப்படின்னா நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே நல்லா இருக்கணும். அப்படி நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னா 2/8/2025 ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 2025, அதுலேயும் ஆக மொத்தம் தான் வருதா? ஓகே, 2/8/2025 நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். அது ஒரு 2-3 டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வந்துடும். ஓகே, இந்திய காப்பீடு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் வந்து அஜய் சேத். இந்திய காப்பீடு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் அஜய் சேத். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய காப்பீடு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் அஜய் சேத். ஓகே, துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்த அரசியல் சாசனத்தில் காலவரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்த அரசியல் சாசனத்தில் காலவரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்த அரசியல் சாசனத்தில் காலவரம்பு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 54வது கொஷின் பாருங்கள். தடையற்ற வர்த்தகத்துடன் தொடர்புடைய வரி சுங்கவரி. தடையற்ற வர்த்தகத்துடன் தொடர்புடைய வரி சுங்கவரி. ஓகே, தடையற்ற வர்த்தகத்துடன் தொடர்புடைய வரி வந்து சுங்கவரி. ஓகே, பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிடத்தின் சாவியை எந்த ஆண்டு முதல் தலைமை நீதிபதி சர் ஆர்தர் கோலின் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா 1892. இது வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது, தெரிஞ்சுக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிடத்தின் சாவியை எந்த ஆண்டு முதல் தலைமை நீதிபதி சர் ஆர்தர் கோலன் பெற்றுக்கொண்டார்? 1892. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிடத்தின் சாவியை எந்த ஆண்டு முதல் தலைமை நீதிபதி சர் ஆர்தர் கோலன் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா 1892. ஓகே, தமிழகத்தின் தனிநபர் வருமானம் 2025 1,96,309. என்னங்க மேடம் இப்படி சொல்கிறீங்க, நமக்கு என்ன வருமானம் வருது? அதாவது ஆவரேஜாக அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? தமிழகத்தின் தனிநபர் வருமானம் வந்து 2025 நிலவரப்படி
1,96,309. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, பாருங்கள். கார்கில் வெற்றி தினம் எப்போ? ஜூலை 26. இதெல்லாம் நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க இல்லையா? கார்கில் வெற்றி தினம் ஜூலை 26. கார்கில் வெற்றி தினம் ஜூலை 26. ஓகே, பாருங்கள். கோமே புயல் 2025 தாக்கம் பண்ணிச்சு இல்லையா? இங்கே பிலிப்பைன்ஸ். கோமே புயல் 2025 அப்படின்னாலே பிலிப்பைன்ஸ் ஞாபகம் வந்துடணும். சரியா? கோமே புயல் 2025நாலே பிலிப்பைன்ஸ். ஓகே. சட்டப்பிரிவு 356 கீழ் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட நாள் வந்து 13/2/2025. சட்டப்பிரிவு 356 கீழ் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட நாள் 13/2/2025. புரிஞ்சதா? பாருங்கள். சட்டப்பிரிவு 356 கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே? மணிப்பூர் மாநிலத்தில் பிரகடனம் செய்யப்பட்ட நாள் 13/2/2025. இன்னொரு டைம் சொல்லவா? சட்டப்பிரிவு 356 கீழ் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட நாள் வந்து 13/2/2025. ஓகே, பாருங்கள். 16 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் நாடு எது? ஆஸ்திரியா. பாரப்பா, நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியேவா 16 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு வந்து எது அப்படின்னா ஆஸ்திரியா. ஓகே, ஆகஸ்ட் மந்தோட பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ்டு. இதை வந்து நம்ம ஆகஸ்ட் பார்ட் 3 பார்ப்போம் பாருங்கள், அதுதான் ஃபைனல் பார்ட்டு. அப்போ வந்து இது ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம பார்ட் 3 வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெலகிராமில் ஆட் ஆகாதவங்க, நம்ம பேட்சில் இல்லாதவங்க ஆட் ஆகிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.